இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய கொஸ்டின் இருந்துட்டு இருக்கு. நிஜமாவே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஓவர் வேல்யூ ஆயிட்டு இருக்கா? அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க விஷ்ணு பிரியா பேசிட்டு இருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் குரோத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க ஷேர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹை வேல்யூவேஷனா இருக்கு. இப்போ பேப்பர்ல சொல்றதுக்கு அளவுக்கு வந்து அதாவது நரேட்டிவா எந்த அளவுக்கு வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கோ, அந்த அளவு ரியாலிட்டியில இல்ல அப்படின்ற மாதிரியே நான் நிறைய டிபேட்ஸ் நடந்துட்டு இருக்கு. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை பத்தியான ஒப்பீனியன்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க. பட் என்னதான் ஹை வேல்யூவேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கூட, அதனை தொடர்ந்து நிறைய சீர்திருத்தங்கள் அதாவது கரெக்டிவ் மெஷர்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு எச்சரிக்கையான நம்பிக்கை எதிர்காலத்து மேல இருந்துட்டு இருக்கு. இல்லப்பா ஃபியூச்சர்ல வந்து இனிமே கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் கொஞ்சம் காஷியஸா வந்துட்டு அந்த நம்பிக்கையை வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம். எப்ப வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க ஈக்விட்டிஸ் வந்து ரொம்ப ஹையா வேல்யூ ஆகுது பேசப்பட ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் ஃபண்டோட சிஐஓ சங்கரன் நரேன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஹைலி வேல்யூவேட்டடா இருக்கு. கண்டிப்பா இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்க்கு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஃபினான்ஷியல் கிரைசிஸ் 2008ல ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு நிலைமைக்கு பாத்தீங்கன்னா 2025 வந்து ரொம்பவே வந்து ரொம்ப டேஞ்சரஸான வருஷமா இருக்க போகுது இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. பட் இந்த தாட் எப்போ இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்வத் தாமோதரன் அவரோட பிளாக்ல சில விஷயத்தெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவரு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. முக்கியமா 31 டைம்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் வந்து நம்ம பே அவுட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ரெவென்யூஸ் எல்லாம் 3 டைம்ஸ் ஹையரா வேல்யூ ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இபிஐடிடிஏ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20 டைம்ஸ் வந்து ரொம்ப ஹைலி வேல்யூவேட்டடா இருக்கு. இதெல்லாம் ஜஸ்டிஃபைபிளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டைப் ஆஃப் ரிப்போர்ட்டும் கொடுத்திருந்தாரு. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி எதுவுமே புதுசு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். 2024ல இருந்தே இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேலேயும் ஸ்டாக்ஸ் மேலேயுமே ரொம்ப அதிகமான ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துட்டே தான் இருந்துச்சு. பிகாஸ் சில ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரியல் வேல்யூஸ் காமிச்சிட்டு இருந்தாலும் சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹைலி வேல்யூவேட்டடா தான் இருந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர் ஜூன்ல கொட்டாக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செக்டாருக்கு ஏத்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நிறைய இடத்துல வந்து ஓவர் வேல்யூடா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுல அவங்க ஹைலைட் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவாலிட்டி, ரிஸ்க் அண்ட் ஓவர் வேல்யூவேஷன் இது மூணுமே வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருந்தது அப்படின்றதையும் அவங்க ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்ல வந்து ரொம்ப லாங் டேர்ம்ல இருந்து growthக்கு ஹெல்ப் பண்ற சில செக்டார்ல வந்து ரைட்லி வேல்யூட் ஆகும். சிலது வந்து பாத்தீங்கன்னா சடனா வந்து ரொம்ப ஓவர் வேல்யூ ஆயிட்டு அதாவது அந்த பேஜ்ல இருக்கிறது வந்து ஜஸ்டிஃபையே பண்ண முடியாத அளவுக்கு நரேட்டிவ்ல இருக்கிறது இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அவங்க ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப ஹைலி வேல்யூவேட்டடா இருக்கு, ஓவர் வேல்யூவேட்டடா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அதுக்கான கரெக்டிவ் மெஷர்ஸ் வந்து தானா நடக்க ஆரம்பிச்சது. அதை நம்மளால பார்க்கவும் முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். இதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் செப்டம்பர் 2024ல பாத்தீங்கன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு நல்ல சரிவை வந்து நம்மளால பார்க்க முடியும். பட் இதுக்கான காரணங்கள்லாம் சொல்லப்பட்டது வந்து நிறைய காரணங்கள் இருந்தா கூட யூஎஸ் ட்ரெஷரி ஈல்ஸும் அதே மாதிரி எஃப்ஐஐ செல்லிங் அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரோட செல்லிங்குமே வந்து ஒரு காரணமா தான் அமைஞ்சது. அது மட்டும் இல்லாம இந்தியன் எக்கனாமி இந்திய பொருளாதாரத்துல வந்து ஒரு ஒரு ஸ்லோ டவுன் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ்ல வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருந்தது இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த சரிவுக்கு வந்து ஒரு ஆடட் ஃபியூவல் மாதிரியா தான் வந்து விளங்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான விளைவா என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிஃப்டி 50யா இருக்கட்டும், நிஃப்டி 100 மிட் கேப், நிஃப்டி 100 ஸ்மால் கேப் இது எல்லாத்துலயுமே வந்து 12%, 14%, 16% அப்படின்னு வந்து அதோட உச்சத்துல இருந்து ஒரு பெரிய சரிவை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் செப்டம்பர்லயும் டிசம்பர் மேலயும் வந்துட்டு இன்வெஸ்டர் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஓகே இந்த தடவை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ஒரு growth வரப்போகுது அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஏன்னா ஹை வேல்யூவேஷன்ஸ்லாம் இருந்தனால. பட் அப்படி ஒரு விஷயம் நடக்காததுனால ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆனாங்க அப்படின்னே சொல்லலாம். டெக்னிக்கல் ஃபேக்டர் நம்ம பேசணும் அப்படின்னா வந்துட்டு இந்த யூஎஸ் ட்ரெஷரி ஈல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதனால வந்து யூஎஸ் டாலர் வந்து அதிகமா இருந்தது, இங்க பணவீக்கம் இருந்தது, அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரோட செல்லிங் அதிகமா இருந்தது. பட் ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு டொமஸ்டிக் ஃப்ளோல வந்து பேலன்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோமே. பட் இருந்த போதிலுமே பாத்தீங்கன்னா இந்தியாவோட ரியல் ஜிடிபி ஆல்மோஸ்ட் 7% வந்து ஆவரேஜா எவ்ரி குவார்டர் வந்து குறைய ஆரம்பிச்சுட்டே தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு சரிவா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இதை வந்து ஒரு சரிவா பார்க்கலாமே தவிர இது ஒரு முடிவு கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னாலும் இதுல வளர்ச்சியும் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது அப்படின்றதும் வந்து நோட்டபிள் பாயிண்டா தான் இருக்கு.
இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய கரெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தா கூட நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அது மேல இன்னுமே வந்து ஒரு காஷியஸ் ஆப்டிமிசம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எச்சரிக்கையும் இருக்கு, அதே மாதிரி ஒரு நம்பிக்கையும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு பிரசாந்த் ஜெயின் சிஐஓ ஆஃப் P3 இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஃப்டி இப்போ வந்து ஒரு ரீசனபிளான ஒரு லெவலை வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 to 5 இயர்ஸ்க்குள்ள கண்டிப்பா ஒரு கம்மியா இருந்தா கூட மினிமமா ஒரு டபுள் டிஜிட் growth வந்து இருக்க போகுது அப்படின்றதையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் இன்னொரு விஷயம் நோட் பண்ணி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அண்டர் பர்ஃபார்மிங் அப்படின்னு சொல்லப்படுற ஐடி செக்டாரா இருக்கட்டும், பேங்கிங் செக்டாரா இருக்கட்டும், இப்போ வந்து ஸ்டெபிலைஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி முன்னாடி நான் பர்ஃபார்மிங்கா இருந்துட்டு இருந்த ஆட்டோமொபைல்ஸ், யூட்டிலிட்டி, அதுக்கப்புறமா வந்து கன்சூமர் ஸ்டேபிள், ஆயில் அண்ட் கேஸ், இது எல்லாமே இன்னுமே வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு ஷார்ப்பர் டிக்ளைனை வந்து அடைஞ்சிருக்கு. பட் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஒரு டீசென்ட் வேல்யூவா இருக்க போது அட் ரீசனபிள் லெவல்ல. அது மட்டும் இல்லாம வந்து மார்க்கெட் கொஞ்சம் அப்சைட் டவுனா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருந்துட்டு இருக்க காரணத்தினால நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இப்போ இனிமே அண்டர் வேல்யூடா தான் இருக்க போகுது. ஈவன் மார்க்கெட்டே வந்து கொஞ்சம் அண்டர் வேல்யூடா தான் இருக்க போகுது அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அவர் இன்னொரு முக்கியமான ஒரு காஷனையும் நமக்கு சொல்றாரு. என்ன அப்படின்னா வந்துட்டு இன்னுமே வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸோட அந்த வேல்யூவேஷன்ஸ் அது எல்லாமே வந்து ரொம்பவே சிங்க் இல்லாம இருக்கு. அவங்க சொல்லியிருக்க அந்த growth-க்கா இருக்கட்டும், அவங்களோட ஏர்னிங்ஸ்க்கா இருக்கட்டும், எதுக்குமே பெருசா சிங்கே ஆகல. பேப்பர்ல இருக்க அந்த நரேட்டிவ் வேல்யூவேஷன்ஸ் வந்து எதுவுமே வந்து ரியலா இல்ல அப்படின்ற மாதிரியான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. HDFC செக்யூரிட்டிஸோட MD அண்ட் CEO ஆன திரேஷ் வெல்லி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸை விட நீங்க வந்துட்டு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் மேல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த கரண்ட் இயர் 2025ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுல வந்து பெட்டர் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ரேஷியோனால உங்களுக்கு இனிமே ஈஸியா இருக்கும் கொஞ்சம் மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆகுறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு இருக்க இந்த கரண்ட் பொசிஷன் ஆஃப் த மார்க்கெட் மாறணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து growth-உம் ஏர்னிங்ஸும் இன்க்ரீஸ் ஆனாலும் அதாவது இருந்தா மட்டும்தான் வந்து மார்க்கெட் வந்து இன்னுமே வந்து அந்த ரிசம்ஷன் ஆஃப் growth-ஏ பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நிஃப்டி இந்த ஃபார்வர்ட் 1 இயர் PE-ல பாத்தீங்கன்னா வந்து பாஸ்ட் 5 இயர் ஆவரேஜ்ல இருந்து 7% வந்துட்டு டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நீலேஷ் சுரானா அதாவது CIO ஆஃப் மிரா அசெட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வியூ வந்து ஜான்வரியில வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு ஹை கான்சென்ட்ரேட்டட் ஸ்டாக்ஸ்ல தான் வந்து செக்டார்ஸ்ல தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான விஷயத்த மென்ஷன் பண்றாங்கன்னா, கேபிட்டல் கூட்ஸ், கேபிட்டல் மார்க்கெட், EMS, ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து ரீசனபிளி வேல்யூ ஆயிருக்கு அப்படின்ற பாயிண்ட்டையும் அவங்க வந்து முன்னெடுத்து வச்சிருக்காங்க. பட் என்னதான் வந்து மார்க்கெட் கனெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, இந்த காஷியஸ் ஆப்டிமிசம் இதெல்லாமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்தியாவோட growth ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா அது அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இட்ஸ் ஸ்டில் இன்டாக்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in 2024 APEC ரீஜன்ல இன்னுமே இந்தியன் ஈக்விட்டிஸ் வந்துட்டு டாப் பெர்ஃபார்மர் தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபண்டமெண்டலா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ரைசிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருமே வந்துட்டு இதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு. இது வந்து குளோபல் இன்வெஸ்டரை ஒரு அட்ராக்ட் பண்ற விஷயமாவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தாய்வான் அண்ட் சைனாவை தவிர மற்ற எல்லா இடத்துலயுமே வந்து இந்தியன் ஈக்விட்டிஸ் வந்துட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். பிகாஸ் இந்தியன் ஈக்விட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 13.3% வந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ரொம்பவே லெஸ் கான்சென்ட்ரேட்டட் ரிஸ்காக தான் அமைஞ்சிட்டு இருக்கு மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது, மோர் லைக் தாய்வான் அண்ட் கொரியாலாம் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு லாங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் குரூப் இன்சைட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்னதான் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபிளக்சுவேஷன் இருந்துட்டே இருந்தா கூட நம்மளோட ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சரல் growth வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அசைக்க முடியாத நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி என்னதான் வந்து பேங்க் கிரெடிட்ஸ் வந்து ஸ்லோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கூட அதோட growth ரேட் இன்னுமே வந்து டபுள் டிஜிட்டா தான் இருந்துட்டு இருக்கு இயர் ஓவர் இயர். அது மட்டும் இல்லாம இந்தியன் கம்பெனிஸோட EPS growth வந்து அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓவர் பாஸ்ட் 12 monthsலேயே பார்த்தீங்கன்னா அந்த அப்வர்ட் ஸ்கேலை நம்மளால தாராளமாக பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மார்க்கெட் அவ்வளோ சீக்கிரம் விழாது, ஒரு growth-ஐ நோக்கி தான் அது போயிட்டு இருக்கு. மேபி ஒரு ஸ்லோவான ஒரு growth-ஆ இருக்குன்னு வேணா சொல்லலாம். இப்போ நம்ம பேசுனதுல ஓவராலா நம்மளால வந்துட்டு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்றத ஒரு பிளேஸ் பண்ண முடியாம நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நேவிகேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்துட்டு
ஒரு பக்கம் வந்து ஹை வேல்யூவேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் கரெக்டிவ் மெஷர்ஸ் நடந்துட்டு இருக்கு தானாவே, அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஃபியூச்சர் மேலேயும் வந்து ஒரு காஷியஸான ஆப்டிமிசமும் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களோட, அதாவது அவங்க சொல்லப்பட்ட அளவுக்கு க்ரோத்தும் ஏர்னிங்ஸும் இன்னும் கொடுக்காம இருந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கு. அதை தாண்டி லார்ஜ் கேப் வந்து ரொம்பவே ரீசனபிளா வேல்யூவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நம்மளால இதுல இருந்து எடுத்துக்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் எப்படி சரியாகும், இந்தியன் மார்க்கெட் எப்படி ஸ்டடி ஆக போகுது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இது காரணமா இருக்கு. இப்போ வந்து நம்மளோட எக்கனாமிஸா இருக்கட்டும், அதே மாதிரி லைக் நம்மளோட க்ரோத் ரேட்டா இருக்கட்டும், அதே மாதிரி கார்பரேட் ஏர்னிங்ஸ், இது எல்லாமே வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லாவே ஸ்டெபிளைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னுமே வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூ அப்படின்றது வந்து ஸ்டெபிளைஸ்டாக தான் இருக்கே தவிர லைக் இது மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து அங்கங்கே வந்து ஒரு சின்ன சின்ன அஃபெக்டிவ் ஃபேக்டர்ஸாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஓரளவு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளோட ரைசிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும், அதே மாதிரி ஒரு டொமஸ்டிக் ஃபண்டமெண்டல்ஸும் நம்மக்கிட்ட இருந்துட்டு இருக்கனால தான் நம்மளால இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்க முடியுது. எப்போ வந்து இந்த ஃபேக்டர்ஸ் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த கார்பரேட் ஏர்னிங்ஸ் இன்னுமே வந்து சில செக்டார்ஸ்ல க்ரோத், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பேலன்ஸ் ஆகிட்டே வரும்போது இன்னுமே மார்க்கெட் வந்து ரொம்பவே ஸ்டேபிளா தெரியும். அண்ட் இப்போதைக்கு ஒரு காஷனும் ஒரு ஆப்டிமஸனும் நம்ம மார்க்கெட் மேலே வைக்கும்போது நம்மளால இன்னுமே கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துருக்கோம். மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றது. இது எல்லாமே வந்து பியூரா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். அண்ட் இதில் நான் சொல்லியிருக்கேன், குறிப்பிட்டிருக்க நிறைய ஸ்டாக்ஸ் அதெல்லாமே நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, அந்த இடத்துல போய் நீங்கள் ஸ்டாக் வாங்குங்க வித்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த விதமான ஒரு பதிவும் கிடையாது. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது விஷ்ணுபிரியா. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.